என்ன பண்றது, ரொம்ப போரிங்கா இருக்குதே. ம், ஆ இன்னைக்காவது அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா வேலை செஞ்சு கொடுக்கலாம். போலாம். அட, இந்த ரூம்ல என்ன இவ்வளோ ட்ரெஸ் கீழே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அள்ளுக்கூடையில போட்டுடலாம். இதையும் மூடி விடலாம். அள்ளுக்கூடையில போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வைக்க வேண்டியதுதான். வீடெல்லாம் எவ்வளோ டஸ்டா இருக்கு. நம்ம பெருக்கி விட்டுடலாம். என்னடா இது, எவ்வளோ பெருக்கி விட்டாலும் ஓயவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பாத்திரம் கழுவலாம். இவ்வளோ பாத்திரம் இருக்கு. நம்ம இப்ப செய்யற வேலைக்கு அம்மா நமக்கு என்ன கிஃப்ட் தருவாங்க? ஒருவேளை சாக்லேட்ஸா இருக்குமோ? என்ன சாக்லேட்டா இருக்கும்? ஆனா ஏதோ ஒன்று பெருசா தர போறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஷபா, எவ்வளோ துணி இருக்குது. நெக்ஸ்ட் பால் காய்ச்சிடலாம். பால் காய்ச்சா மட்டும் போதாதுல, அதையும் தரணும். சரி, தந்துடலாம். இதுவும் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் தானே. பால் காய்ச்சாச்சு. இந்த துண்டை போட்டுட்டு இந்த துண்டு மேல பாலை வைக்கணும். இல்லாட்டி பால் சிந்திருச்சுன்னா அம்மா நம்மளை செம்மையா திட்டுவாங்க. ஏ சக்தி, வா பால் குடி. இந்தா குடி. இவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம், நம்மளும் குடிப்போம். ஷோபா, ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். இவன் எங்க இருக்கான்? ஃபோன் பார்க்கறதுல இருக்க சந்தோஷமே தனிதான். யுகா, என்ன பண்ற? எப்ப பாரு போனு போனு போனு. அம்மா, நான் இப்போதான் ஃபோனே பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்கும்போதெல்லாம் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ வேலை செஞ்சேம்மா. சத்தியிட்ட கேளுங்க. யாருக்கு தெரியும்? நான் இப்பதானே வந்தேன். இனிமே பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணேன்னு சொல்லி. அம்மா, இல்லம்மா, நான் பாத்திரம் கழுவி இருக்கேன், துணி மடிச்சிருக்கேன், வீடெல்லாம் பெருக்கி